ரைட். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான மருத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய யோக கிரகம், உபயோக கிரகம், கரணநாதன் எந்த கிரகமா வருதோ அந்த மருத்துவத்தை தான் நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு நோய் தரக்கூடிய கிரகம் எந்த கிரகமா வருதோ அந்த மருத்துவத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். புரியுது சார். கேக்குது சார். அப்ப குரு என்பவர் வந்து ஹீலிங் தெரப்பி. ஹீலிங் பண்றது, குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறது, இதெல்லாம் வந்து குரு பகவான். அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்கிரனுக்கு உண்டான மருத்துவம் வந்து அரோமா தெரப்பி. அடுத்தது சனிக்கு உண்டானது ஆயுர்வேதி. ஆயுர்வேதிக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான். ஆயில் மசாஜ் அதுவும் வந்து சனி பகவான் தான். அடுத்தது வந்து எண்ணெய் குளியல், எண்ணெய் கொப்பளிப்பது, ஆயில் மசாஜ், ஆயுர்வேதிக், இது எல்லாமே சனி பகவானுடைய காரத்துவங்கள். அடுத்தது ராகு அப்படின்னு வரும்போது நீங்க இது ஆங்கில மருத்துவம் வந்து வந்துடும். அது டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே. ராகு கேது, ராகு சூரியன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்துல வந்து வந்துடும். கேது வந்து பாத்தீங்கன்னா சித்தா மருத்துவத்தை வந்து குறிக்கும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான மருத்துவம் என்னன்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு ஜாதகருடைய என்னங்க நேச்சுரோபதி சந்திரன், இயற்கை மருத்துவம், சந்திரன், நேச்சுரோபதி சந்திரன். ஓகே. சுக்கிரனுக்கு என்ன சொன்னீங்க? கேட்கல சரியா. தெரப்பி, அரோமா தெரப்பி. சார் சந்திரனுக்கு என்னது இன்னொரு தடவை சொல்லுங்க சார். சந்திரனுக்கு வந்து ஹோமியோபதி, மலர் மருத்துவம். கரெக்டா? அடுத்து வந்து இயற்கை சார்ந்த மருத்துவங்கள், அது எல்லாமே வந்து சந்திரன் தான். பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம் இந்த மாதிரி வந்ததுன்னா புதன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்காதுல்ல? ஒரு கேள்வி. இப்போ என்னன்னா வந்து நமக்கு வந்து இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் வந்து காகிள் பண்ணுவோம். இல்ல நம்ம வந்து இப்போ நான் வந்து ராத்திரி படுக்கும்போது நல்லெண்ணெய் காகிள் பண்ணும், நல்லது பற்களுக்கு, வாய்க்கு, இதெல்லாம். இப்போ சனி வைநாசியமா வர்றவங்களும் பண்ணக்கூடாதா? நல்லெண்ணெய் நல்லதுங்கிறது பொது விதி. ஜாதகம் என்பது தனித்தன்மை வாய்ந்தது. ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது நல்லெண்ணெய் நல்லா வேலை போக, ஒரு சிலருக்கு வந்து கெடுதல வேண்டும். இங்க இருக்கிற ஜோதிட விதிகளாக முன்னோர்கள் சொன்ன பழமொழியாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் கொடுத்த அறிவுரைகளாக எதா இருந்தாலும் எல்லாமே வந்து பொதுத்தன்மை வாய்ந்தது. எல்லா மனிதர்களுக்கும் அது வந்து செட் ஆகாது. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிக்கும். எல்லாருக்குமே 9 கிரகம் தானே. சூரியன் ஒரு சிலருக்கு நல்லது பண்ணுது, ஒரு சிலருக்கு கெடுதல் பண்ணுது. அந்த மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பொதுதான். ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஐயா இப்போ இதே இதுல இப்ப எனக்கு ஒரு வந்து இப்போ வந்து சூரியன் சொன்னீங்களா? சூரியன் வந்து இப்போ நமக்கு வந்து அந்த சக்தி நமக்கு தேவையில்ல. அதாவது ஜீவனா பிறந்த எல்லாருக்குமே அந்த சக்தி தேவை. சோ அந்த சக்தியை இப்போ சூரியன் வந்து வைநாசியமா இருக்கவங்களுக்கு சூரியனுடைய சக்தி இல்லாம எப்படி அவங்களால பண்ண முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம். எல்லா கிரகத்தினுடைய சக்தியும் எல்லாருக்குமே தேவைதான். புரியுதா? நம்ம வந்து என்னன்னா அதிகமா ரிசீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்றோம். நீங்க எல்லாமே காத்துல வந்து கலந்துருக்குது, அதை தான் வந்து சுவாசிக்கிறீங்க. அப்புறம் வந்து அதுல காத்துல வந்து கட் பண்ணிட முடியுமா உங்களால? அப்படிலாம் டீப்பா போய் யோசிக்க மாட்டாதீங்க. காத்துல 9 கிரக ஆற்றல் இருக்கு. அதை ஒண்ணு மட்டும் கட் பண்ணிருக்கீங்களா? சூரியன் கட் பண்ணிட முடியுமா? நம்மளால எதுல கட் பண்ண முடியுமோ அதுல தான் கட் பண்ண முடியும். புரியுது. தேவையானது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அது தேடி போக வேணாம். ஆமா ஆமா. இப்ப வந்து ஒரு கோவில் போய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரிசீவ் பண்றோம். ஒரு ஃபுட் எடுத்து தானா ரிசீவ் பண்றோம். ஒரு மந்திரம் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டோன் போட்டு ரிசீவ் பண்றோம். ஒரு நிறத்தின் வழியை யூஸ் பண்றோம். ஒரு நியூமராலஜின் வழியை யூஸ் பண்றோம். ஒரு தல விருட்சத்தின் வழியை யூஸ் பண்றோம். ஒரு எந்திரத்தின் வழியை யூஸ் பண்றோம். ஒரு தாயத்து வழியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நவபாசனத்தின் வழியை யூஸ் பண்றோம்.
அப்ப வாளின்றியே போய் நம்ம ஏன் அதை செய்யணுங்கிற நான் அதை நம்ம கற்பழிக்கிறோம். புரியுதுயா. நன்றியா. ஐயா யுனானி மருத்துவம் எந்த முறையில எந்த கிரகத்தோட இது என்ன மருத்துவம்? யுனானி யுனானி. அப்ப யுனானி வந்து சனி பகவான். சனி பகவான். ஓகே, நன்றி ஐயா. வேற யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா கேது வந்துட்டு வைநாசிகமா வரீங்க வந்து ருத்ராட்ச போடலாமா போடக்கூடாதுங்களா ஐயா? ருத்ராட்சம் எந்த கிரகத்துக்கு உண்டானது? சிவன். கேது எந்த கிரகத்துக்கு உண்டானது? சூரியன். சனி. குருங்கய்யா. சூரியன் தான் உத்தராட்சம். சிவனுக்கு தானே உத்தராட்சம் போடுறாங்க. சிவன் யாருடைய தெய்வம்? சூரியனுடைய அதிதெய்வதி. கரெக்டா? உத்தராட்சம் என்பது சூரியன். அப்ப சூரியன் வைநாசிகமா வந்தாதான் உத்தராட்சம் போடக்கூடாது. கேதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா, இப்ப வைணவத்துல சூரியன் வந்து நாராயணன் சொல்றாங்க. அதாவது மகாபாரதத்திலயும் சரி இதுலயும் சரி சூரியன் வந்து நாராயணன் தானே வருது. அந்த கதைகளும் போகாதீங்க. நீங்க கிரகத்தினுடைய அதிதேவதையோட நின்றுக்கோங்க. ரொம்ப டீப்பா போனீங்கன்னா அதெல்லாம் வெவ்வேறு மாதிரி தான் போகதான் செய்யும். இப்ப சக்தி கிருஷ்ணரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து புதன், வந்து சக்தி வந்து சந்திரன். இப்ப 2 கிரகத்தையும் ஒன்னாவே முடிவு பண்ணிக்கலாமா? 2 கிரக காரகத்தையும் ஒன்னாவே நினைச்சுட்டுலாமா? நீங்க அங்க அந்த கன்ஃபியூஸ்லாம் நீங்க ஏன் போறீங்க? கிரகத்தினுடைய அதிதேவதை, அது தெய்வம், அதோட நின்றுக்கோங்க. ரொம்ப டீப்பா போனீங்கன்னா எல்லாமே கடைசியில ஒன்னா மாறிடும். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. கிட்னி வந்து காரகம் வந்து எந்த கிரகத்தோடைய வரும்? செவ்வாய் வருமா சந்திரன் வருமா ஐயா? கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளம், கிட்னி சிறுநீரகம் ஐயா. சுக்கிரன். கிட்னி என்ன வேலை பார்க்குது? கிட்னி அதான் ரத்தத்துல இருக்கிற உப்பு எல்லாத்தையும் பிரிக்குது ஐயா. ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பை தான் கிட்னி, இல்லையா? ஆமா ஐயா. கழிவுகளை எல்லாம் எடுத்து ஒரு டேங்க் வந்து வச்சுக்குது. அது ஃபுல்லானோன்னா வெளியில அனுப்புது. சரி, அப்ப ராகு வரும் சார். சனி பகவான் வருவாருங்க சார். கழிவுகளை வெளியேற்றுறதுனால. கழிவுகளை வெளியேற்றனால சனி பகவான் வருவாருங்க. சனிதான் கிட்னி. சரிங்க ஐயா. அது ரத்த சம்பந்தப்பட்டனால செவ்வாயா இருக்கும்னு தோணுச்சு, அதை கேட்டேன் ஐயா. நன்றி ஐயா. சம்பந்தப்படுது எங்க? ரத்தம் சம்பந்தப்பட்டது அது வந்து கழிவுகளை ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி சேகரிச்சு டேங்க் ஃபுல் ஆனவொன்னா வெளியில அனுப்புது. ராகு பகவான் சம்பந்தம் இருக்கு. சனி பகவான். நன்றி ஐயா. வேற சார் கேன்சர் வந்து ராகு இதுல வருதுங்களா சார்? கேன்சர் வந்து கேது கட்டிகள். ஓகே. மரபணுவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே ராகுவும் பண்ணுவாரு, கேதுவும் பண்ணுவாரு. ராகு மாற்றம் பண்ணாருன்னா விகாரமா பண்ணுவாரு. கேது மாற்றம் பண்ணும்போது அவர் வந்து அந்த கட்டிகள் அந்த மாதிரி உருவாக்குவார். கேன்சர் அந்த மாதிரி வந்து கொண்டு வருவார். சோ கேன்சர் என்பது கேதுனுடைய காரகத்துவம். சொல்லுங்க, வேற என்ன தெரியுங்க சார்? ஒரு ஜெனரல் கொஸ்டின் சொல்லுங்க. தினமும் யோகம் கரணம் வருது எப்படி பாக்குறது சார்? இப்படி என்ன கரணம் வருது, யோகம் வருதுன்னு தெரியும், எப்படி பாக்குறது சார்? அது ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறைய இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் ஒண்ணு கையில இருந்தா அதுல இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதுதான். அதான் என்ன ஆப்? ஐயா ஒரு இதுலயும் தப்பா காரணம் காட்டுது ஐயா. ஒரு காரணம் ஒண்ணு காட்டுது, இன்னொரு காரணம் வேற காட்டுது ஐயா. சரியா கணிக்க முடியல ஐயா. நான் யூஸ் பண்றது வந்து இந்து கேலண்டர். அது கரெக்டா இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனைக்காக தான் நானே 25 சாஃப்ட்வேர் எல்லாம் ஓரம் கட்டிட்டு நானே ஒரு இன்ஜினியரை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி எனக்கே நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இந்து கேலண்டர் ஃப்ரீ ஆப்ல கரெக்டா இருக்கும். சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஜோதிட சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கன்னா எதுலையுமே சரியா வராது.
நான் வந்து ஒரு 25 சாஃப்ட்வேர் பக்கம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நானே ஒரு இன்ஜினியரை வச்சு அவருக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி நான் வந்து இப்ப ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா சாஃப்ட்வேரும் வரக்கூடிய திதி யோகம் காரணம் தப்பு தப்பா வருது. அதனால நானே வந்து அந்த திதி யோகானதுக்கு கணிதத்தெல்லாம் படிச்சுட்டு அது தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரை வச்சு அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி நானே ஒண்ணு வந்து உருவாக்கிட்டேன். கரெக்டா? சார் சரிங்க ஐயா. நாங்க என்ன இன்னொரு பண்றது? கேள்வி சார். ஆ? யோகா யோகா ஓட இந்த அதெல்லாம் எந்த கிரகத்து சார் வரும்? யோகா என்பது வந்து புதன். ஓகே சார். யோகா பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? யோகா பண்ணீங்கன்னா மூச்சு பயிற்சி. அதாவது யோகா என்பது வந்து புதனுக்கு உண்டானது. இளமையா இருக்கலாம் நீங்க. இளமை என்பது புதனுக்கு உண்டானது. நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும். நரம்புகள் என்பது புதன். இப்போ யோகா என்பது புதன். அப்ப சனி பகவான் அவயோகியா இருந்தா இது மாதிரி எது சார் வீட்லயே இது பண்ணா யோகா, உடற்பயிற்சி, வாக்கிங் இது மாதிரி எதை செலக்ட் பண்ணா அதுல பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணலாம்? அப்படின்னா உங்களுடைய யோகம், உபயோகம், கரணம் எங்கெல்லாம் தொடர்புல இருக்கோ அதுல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே சார். நன்றி சார். யோகம், உபயோகம், கரணம் அதுல வந்து என்ன கிரகங்கள் நிக்குதோ, யார் வந்து யோகம், உபயோகம், கரணமா வராங்களோ அதுல வந்து எது பெஸ்ட்டோ அதை தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேற ஏன்னா நான் அப்பாயின்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். வீடியோ கட்டாய் வந்தது. நாளைக்கு கூட கொஞ்ச நேரம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதனால வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா வணக்கம். சொல்லுங்க. இதுக்கு அந்த சாஃப்ட்வேர்லாம் கிடைக்குதா சார்? சாஃப்ட்வேர் வந்து நான் இதுவரையும் யாருக்கும் சேல் பண்ணல. அத சேல்னாக்க இன்னைக்கே வந்து ஒரு 50 பீஸ் உடனே சேல் ஆயிடும். ஏன்னா இதுவரை என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டே வந்து பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு மேல கிராஸ் ஆயிட்டாங்க. நான் இதுவரை யாருக்கும் சேல்ஸ் வந்து கொடுக்கல. பார்ப்போம், ஃபியூச்சர்ல வேணா கொடுக்கலாம். சரி. இப்போ வந்து இப்ப நீங்க வந்து யோகா இதெல்லாம் வந்து சொன்னீங்களே, யோகா இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு, இப்ப அவயோகியா இருக்கிறவங்க அவயோகி வந்து நமக்கு திதிசூன்யத்துல வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம நம்ம மருத்துவத்துல பார்க்கும்போது திதிசூன்யமா இருக்கும்போது அது பண்ணலாம்ன்ற மாதிரி வந்தது. இப்போ இதுக்கு அவயோக மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்காது. இல்ல சாரி, உபயோகி 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 வந்து திதிசூன்யத்துல இருக்கும்போது கை கொடுக்கும். பிளஸ் அதே மாதிரி வந்து உபயோகி வந்து நமக்கு வந்து திதிசூன்யமா ஆகும்போது இது மாதிரி யோகா அவர் வந்து உபயோகியா புதனா இருந்தா நம்ம அப்பயும் பண்ணலாம்ல? ஐயா அதெல்லாம் வந்து திதியோ காரணத்துல பலன் எடுக்கக்கூடிய வகுப்பு நீங்க வரணும். அப்பதான் வந்து ஒரு கிரகம் வந்து எப்படி இருந்தா நன்மை பண்ணும், எப்படி இருந்தா தீமை பண்ணும். யோகி எல்லாருக்கும் நன்மை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு கரணநாதன் எல்லாருக்கும் நன்மை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு அவயோகி எல்லாருக்கும் கெடுதல் தான் பண்ணணும்ன்ற தேவையில்லை. அவரே ஒரு சில ஜாதகங்கள்லாம் நன்மை பண்ணுவார். அதெல்லாம் சப்ஜெக்ட் வேற. அது வந்து நீங்க திதியோ கரணத்துல பலன் எடுக்கக்கூடிய அந்த வகுப்புக்கு வரணும். அப்படி இல்லைன்னா வந்து என்னை வந்து கூப்பிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்து தரேன். அவ்வளவுதான். ஓகே. அதை நீங்க முடிக்கணும். அந்த கிளாஸ் முடிச்சாதான் இந்த மிக்சிங்கெல்லாம் எப்படி நடக்கணும் அதை வந்து ஆன்சர் அதுல இருக்கு. இப்ப 10 நாள் மருத்துவ ஜோதிடத்துல அது நடந்துங்கன்னா நான் எப்படி நேரம் பத்தாது. இதுக்கே நேரம் பத்தல. இதுலயே இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. கரெக்டு தானே? பலன் எடுக்கிறதுங்கிறது வேற. நீங்க வந்து நான் 40,000 50,000 பீஸ் வாங்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ரீசனபிளா இருக்கணும்னு 1200க்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து திரியோ காரணம் வந்ததுனால 1200 தான். இப்போ அதை நம்ம திருமணம் பொருத்தம் நடத்திருக்கேன். அதுக்கு 1200 தான் போட்டேன். அப்புறம் இதுக்கும் வந்து 1200 தான் பிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு நிறைய பேர் திட்டுறாங்க, என்ன இவ்வளவு கம்மியா நடத்துறீங்க. எல்லாருக்கும் வந்து ரீசனபிளா இருக்கட்டும். பணம்னு பணத்தை நோக்கி ஓடக்கூடாது. ஓகே. கரெக்டா? ஆமா.
சார் வைநாசிகரகமே யோகம் வந்து சந்திரன், வைநாசிகமும் சந்திரன். அப்போ யோகத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடாதா? வைநாசிகம் வந்துருச்சுனாவே அது அந்த இடத்துல வேலைக்கு ஆகும். நோய்க்கு மட்டும் அது யோகமா இருந்து வைநாசிகமா வந்தாலும், உபயோகமே இருந்து வைநாசிகமாக வந்தாலும், கர்ணநாதனா இருந்து வைநாசிகமா வந்தாலும் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. நோய் என்பது வேறு, ஜாதக பலன்கள் என்பது வேறு. ரெண்டுக்கும் தனித்தனி கணக்கு இருக்கு. அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப சந்திரன் ஒருத்தருக்கு யோகியா இருக்காரு, அவரே வைநாசிகமா இருக்காருன்னா, சந்திரனுடைய காரகத்தில் நல்ல தாயாரை கொடுப்பாரு, நல்ல உணவு கொடுப்பாரு, உடையை கொடுப்பாரு, மன தெளிவை கொடுப்பாரு, எல்லாமே பண்ணிடுவாரு. ஆனா நோயை மட்டும் கொடுக்காம போக மாட்டாரு. நோயை கண்டிப்பா கொடுத்துருவாரு. நோயினுடைய காரகத்தில், சந்திரனுடைய காரகத்துல. அப்ப நீங்க அந்த இடத்துல சந்திரன் ஆக்டிவேட் பண்ணினால் நோய் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு யோகமே உபயோகமே காரணமா வைநாசிகமா வருது. அது நமக்கு நஷ்ட கணக்கு தான், கெட்ட அமைப்பு தான். கரெக்டா? ஓகே சார். ஐயா ஒரு சந்தேகம். ஐயா கேதுனா கேன்சர் வருதுங்களா ஐயா? பட் கேன்சர் நம்ம எங்க வருதுன்னு தெரிய உடம்பு புரியல எனக்கு, என்ன சொல்றாரு? கேது கேன்சர் வருங்களா சார்? ஆ, கேதுனா கேன்சர் உள்ள கரதான். இப்ப அது இப்ப நிறைய பேருக்கு தலையில வரும், கையில வரும், மார்பு வரும். அப்ப அது எந்த உடம்புல வருது? அவனுடைய ராசி கட்டத்துல அதுதானே போட்டிருக்கோம். அப்போ தலை, முகம், கழுத்து, மார்பு, வயிறு, அடிவயிறு, இப்படி இங்க இருக்குல்ல. அப்புறம் என்ன? சரிங்க ஆன்சர் தான் சார் அங்கேயே ஒரு இருக்கு. சின்ன சந்தேகம் சார். ஆ, சார் யோகமும் கரணமும் வைநாசிகத்தோட தொடர்பு கொண்டா அது ஒரு கெட்ட அமைப்புன்னு சொன்னீங்க இல்லைங்க சார். அதே ஆ. வைநாசிகமும் அவயோகம் திதிசூன்யம் மூணுமே தொடர்பு கொண்டா அது எப்படி என்ன இன்னும் அதோட மோசமான அமைப்புங்களா சார்? எனக்கு இருக்கிறதுனால கேக்குறேன் சார். கர்ணத்தோட சேர்ந்தாவே கெட்ட அமைப்புன்னு சொல்றீங்க, அவயோகம் திதிசூன்யம் அவயோகத்திலேயே கேட்டேன். ரொம்ப ரொம்ப மோசமான அமைப்பு அது. சார் அதுக்கு தீர்வே கிடையாதுங்களா சார்? உடல்ல சில கோளாறுகள் சொல்ல முடியாத, இப்ப கிளாஸ்ல நேரடியா சொல்ல முடியல. இருக்கு தீர்வு இருக்கு. சரி சரி, தனியா கேட்டுக்கிறேங்க சார். சரி. இருக்கு பாத்துக்கலாம். ஏன்னா இவனை எல்லா டீட்டெயிலா சில விஷயங்கள் கிளாஸ்ல சொல்ல முடியாத சூழ்நிலை சார். ஓகே, தீர்வு இருக்குங்கய்யா, உங்களுக்கு இல்லாததா? அப்படி இல்லைங்க சார், எனக்கு எல்லாருக்கும். சரிங்க சார், நன்றிங்க சார். சோலைராஜன் தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். என்ன பிரச்சனை இப்ப? ஏன் என்ன யார் சார்? பேர் நிறைய பேர் வகுப்புல இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பேர் சொல்றதுக்கு அறிமுகம் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் என்ன பாத்துக்கலாம். சரிங்க சரிங்க சார், ஓகேங்க சார். சரி ரைட், வகுப்பு முடிச்சுக்கலாம். நாளை வகுப்பு பார்ப்போம். சரிங்க சார், வணக்கங்க சார். சரிங்க சார். ரைட், நாளை வரும்போது என்ன பண்றீங்கன்னா, கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள்லாம் எடுத்துருவாங்க. யாரா இருந்தாலும் நாளைக்கு வரும்போது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஜாதகங்கள் எடுத்துருவாங்க. கரெக்டா? அந்த ஜாதகங்களை போட்டு எதனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்தது, எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகே சார். நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி குரு சார். ரைட். நன்றி சார். ஓகே.